வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் வந்து நம்ம பயிற்சி தமிழ் அப்படின்ற புத்தகத்திலேருந்து பல பொருள் தரும் ஒரு மொழி அப்படின்ற தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்திலேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் பன்மொழி பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்னது, பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல் ஒன்றா இருக்கும், ஆனால் அதற்கான பொருள் வந்து பலவாக இருக்கும். சரிங்களா? அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக போனாலும் போகலாம். கிட்டத்தட்ட மொத்தம் இதில் 14 பக்கங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? நான் 7 பக்கங்களாக பிரித்து 2 பாகமாக இந்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? பாருங்கள். அகம். அகம்னா நமக்கு தெரியும், உள்ளம், மனம் அப்படின்னு சொல்லுவோம். மனம். அடுத்து அகம்னா இடம் அப்படின்ற ஒரு பொருள் தரும். மனை, வீடு அப்படின்ற ஒரு பொருளையும் தரக்கூடியதாக வந்து என்னது, அகம். அடுத்து பாருங்கள். அங்கி. அங்கி அப்படின்னா என்னது, சட்டை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. தீ அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அக்கினி தேவன் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து அடி. அடி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவல். அதை அடி அப்படி சொல்ல முடியா, அது ஒரு ஏவலில் வரும். அதே போல் அடி அப்படின்னா கால் அப்படின்ற பொருளையும் தரும். நம்ம கால் இருக்குல்லையா, அதை திருவடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருளையும் வரும். அடுத்து வந்து ஆதி, ஆரிஜின். சரிங்களா? மூலம் இருக்கு இல்லையா, அந்த பொருளையும் வரக்கூடியதான் அடி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அடி அப்படின்னு என்ன சொல்லுவோம் நம்ம, 12 அங்குலம். 12 இன்ச்சை வந்து என்னது, ஒரு அங்குலம்னா இங்கிலீஷில் வந்து இன்ச்சு. அப்போ 12 இன்ச்சை வந்து என்னது நம்ம ஒரு அடின்னு சொல்லுவோம். அப்போ 12 அங்குலம் கொண்ட ஒரு அளவையும் வந்து என்னது, அடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். அணங்கு. இது வந்து மயங்கொலிலையும் வரும், அணங்கு. சரிங்களா? 2 சொல்லி நான் போட்ட அணங்குன்னு வந்தால் மன்மதன் அப்படின்ற பொருள் தரும். இந்த அணங்குக்கு வந்து என்னென்னா, பெண் தெய்வம், பெண் அப்படின்ற ஒரு பொருள் வரும். பாருங்கள். தெய்வ பெண். அணங்கு அப்படின்னா அழகு. அடுத்து வந்து என்னது, அச்சம் என்று பொருள். அடுத்து அணி. அணினா வந்து நமக்கு தெரியும், நகை, அலங்காரம் அப்படின்ற பொருள் எல்லாம் பார்த்துருப்போம். அழகு அப்படின்னும் பார்த்துருப்போம். பாருங்கள். அலங்காரம், ஆபரணம், நகை. சரிங்களா? அடுத்து வந்து அணினா என்னது, அணி அணியாக சென்றனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படை வீரர்கள் அணி அணியாக சென்றனர், என்னது, ஒழுங்கு. அடுத்து வந்து என்னது, படை வகுப்பு. சரிங்களா? அணினா வந்து என்னது, கருவி. அணி என்னும் ஏவல், அணிந்துகொள், வேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செருப்பை அணிந்துகொள், வளையலை அணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அணினா என்னது, வேர் பண்ணுறோம்ல, அந்த பொருளையும் வரும். அடுத்து வந்து பாருங்கள். அணை. அணை அப்படின்னா செய்கரை. சரிங்களா? டேம் இருக்குது பார்த்தீங்களா, அணை, அதை வந்து அணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன, தலையணைன்னு சொல்லுவோம் இல்லையா, மெத்தை, மெத்தை. அடுத்து வந்து அணைக்கட்டு அப்படின்னா வரம்பு, ஒரு ரிட்ஜு. சரிங்களா? அடுத்து வந்து என்ன, அணைபோடு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணு, முட்டு. அணைனா முட்டு. அடுத்து என்னது, அணை கட்டி அணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, சேர் என்னும் ஏவல், 2 யூனிட். சரிங்களா? அடுத்த சொல் பார்ப்போமா? ஒரு சொல் வந்து என்னது, நமக்கு பல பொருளை தரும். அத்தன் அப்படின்ற சொல்லு அருகன் அப்படின்ற பொருள் தரும். அருகன் அப்படின்னா சமணர்களுடைய கடவுளை வந்து அருகதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னது, அத்தன்னா சிவன் என்று பொருள், தந்தை என்று பொருள், மூத்தோன் என்று பொருள். அடுத்து வந்து அத்தி. அத்தினா நமக்கு தெரியும், அத்திங்கிறது என்னது, ஒரு மரம். அத்தி மரம் இருக்கு இல்லையா, அத்தி மரம். அத்தினா கடல் என்று பொருள். பாருங்க. அத்தி, அத்தினின்னு சொல்லி யானையை பார்த்துருப்போம். அப்போ யானை என்று பொருள். அத்தி என்றால் யானையை குறிக்கும். அத்தினா கொலை, கொலையையும் வந்து என்னது குறிக்கும். அடுத்து வந்து என்னது, திப்பளி. திப்பளி இருக்குங்களா, பெப்பர், அந்த சுக்கு மிளகு திப்பளி, அந்த திப்பளியை வந்து என்னது, அத்தி அப்படின்னும் குறிப்பாங்க. சரிங்களா? அந்த பொருளையும் வரும். அத்தி அப்படின்ற பொருள் வந்து திப்பளியையும் குறிக்கும். அடுத்து பாருங்கள். அத்திரம் அப்படின்ற சொல்லு என்னென்ன பொருள் எல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திரம்ங்கிறது என்னது, குதிரையை குறிக்கும், கழுதையை குறிக்கும். அம்பு, அஸ்திரம்னு சொல்லுவாங்க வடமொழியில், அம்பை குறிக்கும். அடுத்து வந்து என்னது, நிலையின்மையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இந்த பொருளிலெல்லாம் வந்து என்னது, அத்திரம்ன்ற சொல்லு வரும். அடுத்து அத்தைன்ற ஒரு சொல்லுக்கு தந்தையின் சகோதரி என்று ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அத்தைனா தாய் என்று ஒரு பொருள் இருக்கான். அடுத்து வந்து என்னது, அத்தைனா குரு பத்தினி. சரிங்களா? நம்முடைய ஆசிரியருடைய மனைவி இருப்பாங்க இல்லையா, குரு பத்தினி, அவர்களை குறிக்கிறதுக்கும் அத்தை என்ற சொல்லு குறிக்கும். அடுத்து வந்து அத்தைனா தலைவி என்று ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? அடுத்து அப்பு என்ற சொல்லுக்கான பொருள் பாருங்கள். அப்பு என்ற ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல பொருள் என்ன. அப்பு என்றால் நீர் என்று பொருள், கடல் என்று பொருள், பாதிரி மரம், அது ஒரு வகையான மரம். சரிங்களா? அடுத்து வந்து என்னது,
அப்பு என்னும் ஏவல், மண்ணை அள்ளி அப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேர்த்து அள்ளி அப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்புங்கிற ஒரு ஏவல் பொருளையும் தரும். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், அமர் என்ற சொல்லு குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன? அமர்னு என்னது? அமர் செய்தான், போர் என்று பொருள். சரிங்களா. அடுத்து வந்து என்னது? உக்கிரம் என்று பொருள். அடுத்து அமர் என்றால் மதில் என்று பொருள். அடுத்து வந்து பாருங்கள், அமர் என்னும் ஏவல், அமர்ந்துகொள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அமர் என்னும் ஏவல். அடுத்து வந்து இந்த அமரர் அப்படின்ற பொருளை பார்த்தீங்கன்னா தேவர்கள் அப்படின்ற பொருளையும் கூட வரும். சரிங்களா. அமரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அமளி என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன பொருளை அமளி என்ற சொல் குறிக்கினா, மெத்தைன்ற ஒரு பொருள் தரும். சரிங்களா. அடுத்து வந்து என்னது? மக்கட்படுக்கை, பெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அமளி அப்படின்ற சொல் வந்து குறிக்கும். சரிங்களா. அடுத்து வந்து அம்பின்ற சொல் தரக்கூடிய பொருள் என்னன்னு பாருங்க, ஓடம். சரிங்களா. ஓடம்னு ஒரு பொருள் இருக்குது. அம்பினா ஓடம். அதே போல் அம்பினா என்னது? தெப்பம். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அம்பி, ஓடம், இதெல்லாம் வந்து அந்த மிதவை அந்த இதில் படிச்சிருப்போம். அடுத்து வந்து பாருங்கள், மிடா. சரிங்களா. அடுத்து வந்து இறை கடை. சரிங்களா. இறை கூடை, மன்னிக்கணும், அம்பினா என்னது? இறை கூடை. சரிங்களா. அந்த மூங்கிலில் செஞ்ச ஒரு கூடையை வந்து குறிக்கக்கூடியது. சரிங்களா. அடுத்து அம்பு அப்படின்ற சொல் குறிக்கக்கூடிய பல பொருள் என்னென்ன? அம்புனா கணைன்னு சொல்லுவோம், கணை என்று பொருள். அம்புனா மூங்கில் என்று பொருள். அம்புனா தளிர் என்று பொருள், நீர் என்று பொருள், மற்றும் அம்பு என்றால் என்னது? மேகம் என்று பொருள். சரிங்களா. அடுத்து பாருங்கள், அம்மை என்ற சொல் குறிக்கக்கூடிய பல பொருட்கள் என்னென்ன? அம்மைனா தாய், நமக்கு தெரியும். அடுத்து வந்து என்னது? அம்மைனா அடுத்த பிறப்பு என்று பொருள் தரும். அம்மை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, தொல்காப்பியம் குறிப்பிடும் 8 வகை வனப்புகளில் அம்மைன்னு ஒன்று இருக்குது. அம்மை என்றால் என்னது? அழகு என்று பொருள் தரும். அடுத்து பாருங்கள், அயில் என்ற சொல் தரக்கூடிய பொருள்கள் என்னென்ன? அயில் என்றால் இரும்பு என்று பொருள். கைவேல். சரிங்களா. கைவேல் என்று பொருள். அடுத்து அயில் என்றால் கூர்மை என்று பொருள். அயில் என்றால் அழகு என்று பொருள். சரிங்களா, பியூட்டி. அடுத்து அயில் அப்படின்னா உன் என்னும் ஏவல் பொருளை தரக்கூடியதான் வந்து எனது அயில் என்ற சொல். அடுத்து பாருங்க, அரக்கு என்ற சொல் குறிக்கும் பொருள்கள் என்னென்னா, அரக்கு. சரிங்களா, அந்த வச்சு நல்லா அரக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தலையில் சேக்காயை போட்டு அரக்கு அப்படின்னு சொல்லல அது. அப்போ அரக்கு. அடுத்து வந்து என்னது? சிவப்பு. அரக்கு என்னும் ஏவல், அதான் சொன்னேன். அரக்குங்கிறது நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரிலாம் வாங்கும்போது இந்த தாலி இதெல்லாம் வாங்கினா இப்போ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அரக்கு வைப்பாங்க. அரக்கு வச்சு அதை கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் அரக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ ஒன்று அரக்குங்கிற ஏவல் சொல்லி அரக்கு நல்லா அரக்கி தேயின்னு சொல்லுவோம். என்னது? அது ஒரு ஏவல் பொருளையும் வரும். அடுத்து பாருங்கள், அரங்கம். அரங்கம்னா நமக்கு தெரியும் என்னது? ஒரு அவை அப்படின்ற பொருளை வரும், சபை. பாருங்கள், நாடக சாலை. அரங்கம்னு இது நாடகம் நடத்தக்கூடிய அரங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிங்கார கலையரங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது? அரங்கம்னா சபை. சிலம்பக்கூடம். சரிங்களா, சிலம்பக்கூடம் சண்டை போடுறாங்களா அந்த, அதையுமே வந்து என்னது? அரங்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது? போர்க்களம். இது எல்லாத்தையும் வந்து என்னது? அரங்கம்ன்ற சொல் வந்து குறிக்கும். அடுத்து அரசுன்ற சொல் தரக்கூடிய பொருள் என்ன? அரசு என்றால் அரசன் என்று பொருள், அரசாங்கம் என்று பொருள். அரச மரம் இருக்கு இல்லையா, ஓர் மரம். சரிங்களா, இந்த சொல் வந்து ஒரு மரத்தையும் குறிக்கும். அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, அரண். அரண் என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்ன? அரண் அப்படின்னா பாதுகாப்பு, மதில் நமக்கு தெரியும், மதில், கோட்டை, காவல், பாதுகாப்பு. சரிங்களா. அடுத்து வந்து அரண் என்றால் அழகு என்று பொருள். சரிங்களா. இப்போ சேர நாட்டுக்கெலாம் வந்து மலையரணும் காட்டரணும் இருக்குன்னுவாங்க. அதாவது மலைகளும் காடுகளும் வந்து சேர நாட்டுக்கு அரணாக இருக்குது, அதாவது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கோட்டையை சுற்றி அரண் அமைக்க வேண்டும், அதற்காக அகழி அமைப்பாங்க. எனது பாதுகாப்பு. சரிங்களா, அரண் அமைத்தல் எனது மதில், கோட்டையை சுற்றி நல்ல வலிமை வாய்ந்த எனது செவிர்கள், மதில்கள் கட்டப்படும். அதை வந்து அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்னாலே எனது பாதுகாப்பு, மதில், கோட்டை அப்படின்ற பொருளில் எல்லாமே வந்து நமக்கு பயன்படும். அடுத்து பாருங்கள், அரம்பை என்ற சொல்லு குறிக்கக்கூடிய பல பொருள்கள் என்னென்னா, அரம்பை என்றால் வாழை. சரிங்களா, வாழை மரம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அரம்பைன்னு சொல்லுவாங்க. அரம்பைனா தெய்வப்பெண், ரம்பா உருவசின்னு சொல்கிறாங்களே, அந்த ரம்பையை வந்து என்னது? அரம்பை. சரிங்களா. அடுத்து அரவம். அரவம் நான் என்னது? அரவம் கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அரவம் ஒலித்து, அரவம் கேட்குது அப்படின்னு. அரவம்னா என்னது? சப்தம், சவுண்டு, ஒளி என்று ஒரு பொருள். அதே போல் அரவம்னா பாம்பு என்று பொருள், நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். அரவம் என்றால் சிலம்பு என்று பொருள். சரிங்களா, ஆங்கிலெட், அதாவது இந்த காலில் சிலம்பு போடுறாங்களே அந்த சத்தம் கொடுக்கும் இல்லையா, அரவம் என்று பொருள். அதே போல் அரவம் என்றால் பேரொளி என்று பொருள். அடுத்து பாருங்கள், அரி என்றால் அரிசியை குறிக்கும், குதிரையை குறிக்கும். அரி என்ற சொல் என்னது? குதிரையையும் குறிக்கும். அடுத்து பாருங்கள், கூர்மையை குறிக்கும். அடுத்து அரிங்கிறது சிங்கத்தை குறிக்கும்.
அடுத்து என்னது விஷ்ணு, விஷ்ணு இருக்கார்ல லார்டு விஷ்ணு, அவரை குறிக்கும். அரி என்றால் பகைவன் என்று ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் என்னது அரி, அறிதல் அப்படின்ற ஒரு ஏவல், என்னது காய்கறி அரி அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த ஏவல் பொருளையும் தரும். அடுத்து பாருங்கள், அரை என்ற சொல் குறிக்கக்கூடிய பல பொருட்கள். அரை என்றால் இடை, அரைஞான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அரை கூட்டல் நான், அரைஞான், நான் என்றாலே கயிறு. அப்படி இருக்கும் பொழுது திருப்பி அரைஞான் கயிறு. அப்போ ஒரு தொடரில் ஒரே பொருள் தரக்கூடிய சொல் வந்து 2 முறை வரணுன்ற அவசியம் கிடையாது. அரைஞான் அப்படின்னாலே அது வந்து எனது முழுமையான பொருள். அப்போ அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ அரை என்றால் என்னது இடை, இடையில் கட்டக்கூடிய கயிறு தான் வந்து எனது அரைஞான். அப்போ இடை என்று பொருள். அரை என்றால் என்ன பாதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? ஒன்றில் பாதி. அடுத்து என்னது அரை என்னும் ஏவல். சரிங்களா? அரை, அரைதல், அடிக்கிறது அரைதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன சுவற்றில் அரைதல் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ அரை என்னும் ஏவல் பொருளையும் வந்து என்னது இந்த சொல்லானது குறிக்கும். அடுத்த சொல் பார்ப்போமா? பாருங்கள், அடுத்த சொல் வந்து அலை. சரிங்களா? இந்த அலை இது வந்து என்னது கடற்சிறை, அதாவது கடலில் இருக்கக்கூடிய அலையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து வந்து கடலை குறிக்கும். அடுத்து வந்து என்னது கருமணல், அதாவது கரிய நிறம் கொண்ட பிளாக் சாண்ட் இருக்கு இல்லையா, கருமணலையும் வந்து அலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது அலை என்னும் ஏவல், அலைந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அலை என்னும் ஏவல் பொருளிலையும் வந்து இந்த சொல் வந்து நமக்கு பயன்படும். அடுத்து பாருங்கள், அவதி. அவதி என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்னென்னா லிமிட், எல்லையை குறிக்கும். அதே போல் மெஷர்மெண்ட், அளவை குறிக்கும். அதே போல் டியூ, தவணையை குறிக்கக்கூடியது வந்து என்னது அவதி. அடுத்து வந்து பாருங்கள் அவி, அவித்தல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அவி அப்படின்னா என்னது சோறு. சரிங்களா? அவித்த சோறு, சோறு அதாவது நெல்லை வந்து அவித்தா சோறு. அப்போ அவி என்றால் என்னது சோறை குறிக்கும். அடுத்து அவியுணவு அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம்ல அவியுணர்வு. அப்போ அவியுணவுன்னா என்னது தேவர்கள் உண்ணும் உணவு, தேவர் உணவு என்று பொருள். அடுத்து அவி என்றால் தனிதல், அதாவது குளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, தனிதல். அந்த ஏவல் பொருளையும் வந்து என்னது இந்த அவி என்ற சொல்லானது உணர்த்தும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் அழல். அழல் என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னா, அழல் என்றால் நெருப்பு என்று பொருள், செவ்வாய் என்று பொருள், நரகம் என்று பொருள். சரிங்களா? அடுத்து வந்து என்னது வெப்பம், அழல், தழல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்புகளில் பார்த்துருப்போம். அப்போ வெப்பம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அதே போல் வெறுப்பு அப்படின்ற ஏவல் பொருளை உணர்த்தக்கூடிய சொல் வந்து என்னது அழல்ன்ற சொல். அடுத்த சொல் பார்ப்போமா? பாருங்க, அடுத்த சொல் வந்து என்னது அழி. சரிங்களா? அழி என்றால் அன்பு. நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா அவன் அழி போல் மேல் நின்று தான் சுரத்தலால். அப்போ அவன் அழின்னு என்னது கருணை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், குளிர்ந்த அப்படின்னு. அப்போ அழி என்றால் அன்பு என்று பொருள், அழி என்றால் வண்டு என்று பொருள், அழி என்றால் மது என்று பொருள், காய் என்று பொருள். சரிங்களா? காய். அடுத்து வந்து பாருங்க குளிர்ச்சி, பார்த்தோம் இல்லையா, குளிர்ச்சி தன்மை, அந்த குளிர்ச்சின்ற பொருள். அதே போல் அழி என்னும் ஏவல். சரிங்களா? அழி என்னும் ஒரு ஏவலை உணர்த்தும். சரிங்களா? அடுத்து சொல் பாருங்க அலை. அலை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னா, அலைனா வந்து ஒன்று வந்து மலை குகை, அடுத்து வந்து என்னது புற்று, என்னது நம்ம எலி வலை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். புற்று அலைன்னு சொல்லி நம்ம மயங்கொழி சொல்லியுமே பார்த்துருப்போம். சரிங்களா? அலைனா அந்த குண்டுலை வந்தால் எனது கடல் அலை அலைதல்னு பார்த்துருப்போம். இந்த பொதுலகர அலை வந்துச்சுன்னா எனது புற்று துளை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள் அலை என்றால் தயிர் என்று பொருள், மோர் என்று பொருள். சரிங்களா? அலை என்றால் குலை அப்படிங்கிற ஒரு ஏவல் பொருளை தரும். இந்த அலை வந்து என்னது குலைதல், அதாவது என்னது ஒன்றோட ஒன்று நம்ம இப்போ சாந்து போட்ட குலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குலைத்தல், அந்த பொருளையும் வந்து அந்த ஏவல் பொருளையும் வந்து என்னது உணர்த்தக்கூடிய, மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த பொருளையும் தரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் அருகு என்ற சொல் உணர்த்தக்கூடியது. அருகுன்னு ஒரு புல் இருக்குது, அருகம்புல் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய பேர் அருகுன்னு இப்படி பயன்படுத்துகிறோம். இது தவறு. நம்ம மயங்கொழி பார்க்கும்போது பார்ப்போம். சரிங்களா? அருகுங்கிறது இந்த அருகு தான் வரணும். இந்த அருகு வந்து ஒரு புல் இனத்தை குறிக்கும். அதே போல் அருகு என்ற சொல் வந்து ஆண் புலியை குறிக்கும். மரபுத்துறையில் கேட்கலாம், அருகு என்ற என்பதற்கு இனமான பெண் மரபு சொல் என்னன்னு கேட்டால் தானே, அதுக்கு இனமான இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் தானே. அப்போ நம்ம என்ன தெரியும், அந்த இடத்துல புலிக்கு என்ன வரணுமோ அதை போடணும். சரிங்களா? இந்த புலிப்பரல் அப்போ போடணும். அருகு என்பதற்கான இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது பரல் அப்படின்னு நமக்கு போட தெரியணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் அரு என்றால் சிங்கம் என்று பொருள். சரிங்களா? சிங்கம் என்று பொருள். அரு என்றால் யானை என்று பொருள். இப்படியும் கேட்கலாம். சரிங்களா?
இப்போ அருகு என்ற ஒரு பெயரை குறிக்கக்கூடிய இந்த பெயருக்கு வரக்கூடிய என்னென்ன இளமை பெயர்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மரபு சொல்ல கேட்டதானே. அப்போ அருகுன்ற ஒரு பொருளுக்கு நம்ம இது புலிக்குரிய இளமை பெயரையும் எடுக்கலாம், சிங்கத்துக்குரிய இளமை பெயரையும் எடுக்கலாம், யானைக்குரிய இளமை பெயரும், இது மூணும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆன்சர் பண்ண தெரியும் நமக்கு, சரிங்களா? அதுக்காகத்தான். அடுத்து பாருங்கள், அறை. அறைனா என்னது? வீட்டினுடைய ஒரு பாகம், ஒரு ரூம், அதை வந்து அறைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே போல் திரை, சரிங்களா? திரையை வந்து அறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது? பாறை, ராக்கு இருக்கு இல்லையா, பாறையுமே வந்து அறை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து வந்து அடித்தல், அறைதல் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து என்னது? ஸ்லாப் வித் த ஹேண்டு, கையில் மன்னிக்கணும். முன்னாடி வந்து இந்த அறையை வந்து அறைதல்னு சொல்லிட்டேன், அது தவறு, சரிங்களா? அது வந்து பாதி அப்படின்ற பொருள் தான் வரும். அறைதல், அடித்தல்ங்கிற அறைதலுக்கு வந்து இந்த அறைதல்லாம் அறை தான் வரணும். இங்கே பாருங்களே, கரெக்டாக கிளியராகவே நம்ம கொடுத்து நம்ம என்னது? ஸ்லாப் வித் த ஹேண்ட். அப்போ கையில் அறைதல் வந்து என்னது? இந்த அறை தான் வரணும், சரிங்களா? அடுத்து அறைதல், முரசறைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லுதல் என்னும் ஏவல் பொருளை தரும். அதே போல் பறை அடி, முரசறைதல், பறை அறைதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பறை அடித்தல் அப்படின்ற ஏவல் பொருளையுமே வந்து என்னது? இந்த அறைன்ற ஒற்றை சொல் வந்து குறிக்கும். அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள், அன்னம், சரிங்களா? அன்னம்ன்ற சொல் என்னென்ன பொருளை தரும்னா, ஓர் புள்ளினம். அன்னம்னா ஒரு பறவை இருக்குது, புல்லுன்னா அது பறவைனம், அன்னப்பறவை இருக்குல்லையா அது. அதே போல் அன்னம்னா சோறு, உணவை குறிக்கும், சோறு. அதே போல் அன்னம் என்றால் கவரிமா, சரிங்களா? அதாவது இந்த கவரிமான் இருக்கு இல்லையா, அந்த பொருளையும் வரும், குறிக்கும். அடுத்து ஆசை என்ற சொல் என்னென்ன பொருள் தரும்னா, ஆசைனா விருப்பு அப்படின்ற பொருள் தரும். ஆசைனா பொன், கோல்டு இருக்கு இல்லையா, அந்த பொருளையும் ஆசை குறிக்கும். அதே போல் திசை, திசையையும் ஆசை என்ற சொல்லானது குறிக்கும், சரிங்களா? அடுத்து ஆடல்ன்ற ஒரு சொல்லானது என்னென்ன பொருளில் வரும் அப்படின்னா, என்னென்ன பொருளை தரும்னா, கூத்து ஆடல், நம்ம கூத்து டான்ஸ் பண்ணுறாங்களே அந்த பொருளில் வரும் ஆடல்னா. அடுத்து வந்து என்ன? நீராடல், ஏற்கனவே நம்ம ஒரு பண்புலையும் பார்த்துருப்போம், குளித்தல் அப்படின்ற பொருளையும் தரும் ஆடல்ங்கிற சொல். அதே போல் சொல்லுதல் அப்படின்ற பொருளையும் தரும். அசைதல், மூவ் பண்ணுறவங்கள மூவிங், அந்த பொருளையும் தரக்கூடியதான் வந்து என்னது? இந்த ஆடல் அப்படின்ற ஒரு சொல். இத்தனை பொருளை தரும். அதே போல் ஆடின்ற சொல்லானது என்னது? ஆடி மாதம்ன்ற ஒரு பொருளை தரும். கண்ணாடி அப்படின்ற ஒரு பொருளை தரும். அடுத்து ஆடுன்ற ஒரு சொல்லானது என்னது? வெள்ளாடு என்ற ஒரு பொருளை தரும். பாருங்கள், வெற்றி என்ற ஒரு பொருளை தரும். ஆடு என்னும் ஏவல், ஆடுன்னு அது நம்ம டான்ஸ் இருக்கு இல்லையா, ஆடுன்ற ஒரு ஏவல் பொருளிலும் வரும். அடுத்து சொல் பார்ப்போமா? ஆணை என்ற சொல் குறிக்கக்கூடியது. ஆணை என்னது? ஆணை வந்தது, ஆணையிட்டார் என்னது? ஒரு ஏவல், கமாண்ட், ஏவல் அப்படின்ற ஒரு பொருளை தரும். அதே போல் ஆணையிட்டான் என்னது? சத்தியம் அப்படின்ற பொருளையும் வருமா ஆணை. அதே போல் ஆணை என்றால் மெய், உண்மைன்ற பொருளையும் குறிக்கும். ஆணைனா என்னது? வெற்றின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். அடுத்து பாருங்கள், ஆயம். ஆயம்னா நம்ம என்னது? பொதுவாக தோழியர் கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, மகளிர் கூட்டம். ஆயம்னா மகளிர் கூட்டம். அடுத்து பாருங்கள், ஆயம் அப்படின்னா என்னது? சுங்கம், ஆயத்தீர்வை வரி அப்படின்னு பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் என்னது? சுங்கவரி, ஆயத்தீர்வைகள் அப்படின்னா சுங்கவரி. அடுத்து ஆயம்னா என்னது? சூதாடு கருவி, டைஸ் இருக்குல்ல, அந்த டைஸ், அதை வந்து ஆயம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே போல் பவு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, வில்லினுடைய கயிறு இருக்குல்ல, பவு, அந்த வில்லினுடைய நான் இருக்குல்ல, அதையுமே வந்து ஆயம்னுவாங்க, நான், சரிங்களா? அடுத்து வந்து ஆயம்னா நீளம், லென்த்துங்கிற பொருளையும் உணர்த்தும். அடுத்து பாருங்கள், ஆய்வு என்ற சொல் என்னென்ன பொருள் வரும்னா, ஆராய்வு, இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த பொருளில் வரும். அதே போல் ஆய்வு என்றால் நுட்பம், சரிங்களா? ஒரு நுட்பம்ன்ற பொருள் தரும். அதே போல் அகலம், சரிங்களா? அகலம்ன்ற பொருளில் தரும். ஆய்வு என்றால் வருத்தம் என்று பொருள் தரும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆரம் என்ற சொல் ஆபரணம் என்று பொருள் தரும். சந்தன மரம் ரொம்ப முக்கியம் பாருங்கள், ஆரம்னா சந்தன மரம் அப்படின்ற ஒரு பொருள் தரும். அதே போல் என்னது? பூ மாலை, மாலை நம்ம பார்த்துருப்போம் ஆரம்னு. இப்போ தேவாரம் என்னது? தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆனால் மாலைன்னு பார்த்துருப்போம். அப்போ பூ மாலை, ஆரம் என்றால் மாலை என்று ஒரு பொருள் தரும். அதே போல் முத்தில் செய்வாங்களா, முத்தாரம்னு சொல்லுவாங்க. அப்போ முத்து என்று பொருள் தரக்கூடியது வந்து என்னது? ஆரம்ன்ற சொல். அடுத்து பார்ப்போமா, ஆழம் என்ற சொல். ஆழம், ஆழம் அப்படின்னா சிவபெருமானை வந்து ஆழகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இல்லைன்னா ஆளவாய் பெருமான், மதுரையில் இருக்கார் இல்லையா, ஆளவாய் பெருமான். அப்போ ஆழம் என்றால் நஞ்சு என்று பொருள், விஷம், சரிங்களா? அதே போல் ஆலங்கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன பனிக்கட்டியாக இல்லையா, அதை ஆலங்கட்டி மழைன்னுவாங்க. அப்போ ஆழம்னு என்னது? மலை அப்படின்னு பொருள், நீர் என்று பொருள். ஆழம்னு என்னது? ஆலமரம், சரிங்களா? ஆலம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னது? ஆலமரம்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்தையும் ஆழம்ன்ற சொல்லானது குறிக்கும், சரிங்களா? பேனியன் ட்ரீ இருக்குல்லையா, அதை குறிக்கும். அதே போல் அம்புக்கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ஆழம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வில் இருக்குது பார்த்தீங்களா, அம்பினுடைய வில்லெல்லாம், அந்த அம்புகளை எல்லாம் வந்து முதுகு பின்னாடி கட்டி ஒரு கூடில் தொங்க வச்சுருப்பாங்களா, அதை வந்து என்னது? ஆழம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்த சொல் பார்ப்போம்.
அடுத்த சொல் பாருங்க, என்னது ஆழி. ஆழி சரிங்களா. ஆழினா என்னது கல் சரிங்களா. ஆழினா கல் அப்படின்னு பொருள் சரிங்களா. அடுத்து வந்து என்னது ஆழினா காற்று என்று பொருள் சரிங்களா. ஆழினா என்னது காற்று என்று பொருள். ஆழினா மலை என்று பொருள், அமுதம் என்று பொருள் சரிங்களா. கல், காற்று, மலை, அமுதம் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க, ஆவி என்றால் என்னென்ன பொருள். ஆவினா என்னது உங்ககிட்ட பேசி பேசி நெஞ்சாவியே போயிடுச்சு அப்படிலாம் பெற்றவங்க நம்மளை திட்டுவாங்க. என்னது ஆவி என்றால் ஸ்பிரிட்டு, உயிர் என்று பொருள். இப்போ தூய ஆவி அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களாம் சொல்லுவாங்களே ஹோலி ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா என்னது ஆவி, அப்போ உயிர் என்று பொருள். அதே போல் நீராவி போகுது, புகை புகையாக போகுது, ஆவியாக போகுதுன்னு சொல்லுவோம்ல, என்னது ஸ்டீம், புகை என்று பொருள். அதே போல் வாசனை என்று பொருள், குளம் என்று பொருள் சரிங்களா. ஆவி பொய்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆவி பொய்கை, அப்போ குளம் என்று பொருள். அடுத்து பாருங்கள், ஆழி என்ற சொல். ஆழினா நம்ம கணையாழி மோதிரம் பார்த்துருப்போம், எனது கடல் பார்த்துருப்போம் ஆழின்னு சரிங்களா. ஆழிப்பெருக்கு கடல் பார்த்துருப்போம். எனது ஆழி என்றால் என்னது சக்கரம் என்று பொருள் சரிங்களா. த டிஸ்கஸ் வெப்பன் சரிங்களா. சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷ்ணுனுடைய கையில் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்கஸ் வெப்பன், அந்த சக்கரம் இல்லையா, அதை ஆழின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னது வண்டி சில்லு, சின்ன சின்ன அந்த சில்லு இருக்கும் இல்லையா, நம்ம அந்த பானையெல்லாம் உடச்சா சின்ன சின்ன சில்லுகள் இருக்கும்ல, அதை வந்து என்னது ஆழின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னது மோதிரம் கணையாழி. அடுத்து வந்து கடல் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆழி, இந்த லீக்கு வந்து என்னது ஆழினா காவலாளி அப்படின்னா அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆழிக்கு பாருங்கள், ஆளுவோன் என்று பொருள் சரிங்களா. ஆழினா ஆளுவோன். ஆழினா என்னது சிங்கம். யாழின்னு ஒரு விலங்கு இருந்துச்சு இல்லையா, அது சில இடங்களில் ஆழின்னு பயன்படுத்துவாங்க. என்னது அது வந்து சிங்கமுக யாழி, கஜமுக யாழி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னது ஆழினா என்னது சிங்கம் என்று ஒரு பொருள் இருக்குது. அடுத்து என்னது சிங்கவி ராசி அப்படின்னு பொருள் சரிங்களா. அந்த சிங்கவி ராசி இருக்கு இல்லையா, அந்த சிங்கத்தை வச்சு அது என்ன சிம்ம ராசி சொல்லுவாங்களா, அது சிங்கவி ராசி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து வந்து என்னது செய்கரை, ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செஞ்சு வச்ச ஆர்டிஃபிஷியல் கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னது ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஆறு என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள். ஆறு என்றால் ஓர் எண். அடுத்து வந்து நதி ரிவர். அடுத்து வந்து ஆறு என்றால் வழி என்று பொருள் சரிங்களா. ஆறு என்றால் வழி என்று பொருள். அடுத்து ஆறு அப்படின்ற ஒரு என்னும் ஏவல் இருக்குது சரிங்களா. எண்ணக்கூடிய ஏவல் ஆறும் அப்படின்னா ஆறு என்னும் ஏவல், கொஞ்சம் இலைப்பாறு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆறு அந்த ஏவல் பொருளையும் வரும். அடுத்து பாருங்கள், ஆற்றல் என்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்னென்னா, ஆற்றல்னா என்னது செய்தல், டூயிங் செய்தல். ஆற்றல்னா என்னது வலிமை, வன்மை என்று பொருள். ஆற்றல்னா என்னது மிகுதி என்று பொருள். ஆற்றல் அப்படின்னா என்னது பொறுமை, பொறை என்று பொருள் சரிங்களா. பேஷன்ஸ் இல்லையா, பொறுமை, பொறை என்று பொருள். அடுத்த சொல் பார்ப்போமா, பாருங்கள், இசை என்ற சொல் என்னென்ன குறிக்கும் அப்படின்னா, இசைனா பொதுவாக வந்து என்னது பாடல் இசை இருக்கு இல்லையா, பாடலை குறிக்கும். அடுத்து இசைனா என்னது புகழை குறிக்கும் சரிங்களா. இமயம் இமயம் முதல் மீன் கொடி நாட்டி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்குது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, கனக விஜயனின் முடிதனை நெறித்து கல்லினில் இணைத்தான் சேரமகன், இமயம் முதல் மீன்கோடி நாட்டி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனேன்னு வரும். என்னது இசைபட வாழ்ந்தான்னா புகழ்பட வாழ்ந்தான் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இமயமலையில் போயிட்டு என்னது மீன் கொடியை நாட்டி புகழ் பரவி வாழ்ந்தவன் தான் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்னது சிலப்பதிகார கதை செய்தி மாதிரி வடநாட்டில் இருக்கக்கூடிய கனக விஜயர்களை தோற்கடித்து அவர்கள் தலையில் கல்லை வச்சு கொண்டு வந்து இங்கே கண்ணைக்கு சிலை எழுப்பினான் யார், சேரன் செங்குட்டுவன். அந்த செய்தியை வந்து அந்த பாடல் அப்படி அழகாக கொண்டு வந்திருப்பாங்க பாருங்கள். இசைனா என்னது சங்கீதம், மியூசிக், இசைதல் அப்படின்னா ஒன்று பாட்டு பாடுதல் அர்த்தம், இல்லைன்னா என்னது சொல்லுதல்ன்ற அர்த்தம். வேர்டு இசைனா சொல், இசைனா என்னது சவுண்டு, ஒளி என்று பொருள். இசைனா என்னது புகழ் என்று பொருள். அதே போல் இசை அப்படின்னு ஏவல் சரிங்களா. இசைன்னா எனது ஏவல், இசைவு, இசைந்தான், என்னுடைய பேச்சுக்கு அவன் இசைந்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏவல். இசை என்னும் ஒரு ஏவல் இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள், இடம் என்ற ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல பொருள் என்னென்னா, பிளேஸ் இடம், இடம்னா இடது பக்கம் லெஃப்ட் சைடு. அடுத்து வந்து என்ன, இடம்னா விசாலம் ஸ்பேஷியஸ் சரிங்களா, விசாலமானது. அடுத்து இடம்னா செல்வம் வெல்த் என்று பொருள். இடம்னா என்னது ஆகாயம் என்று பொருள். அடுத்து சொல் பாருங்கள், இடி என்ற சொல் குறிக்கக்கூடிய பல பொருள் என்னென்னா, இடி என்றால் தாக்குகை அப்படின்னு பொருள், ஒளி என்று பொருள். அடுத்து வந்து என்னது இந்திரன், அது கொடி, இந்திரன் கொடி என்று பொருள் இடினா சரிங்களா. அடுத்து சுண்ணம் அப்படின்னு பொருள் சரிங்களா. அடுத்து வந்து என்னது அசனி என்று பொருள். அடுத்து இடி என்னும் ஏவல் சரிங்களா, இடித்துரைப்பார் அப்படின்னு சொல்ல படிச்சுக்கலாம். இடினா அந்த இடத்துல ஏவல் சரிங்களா, வீட்டை இடி என்னது அந்த இடத்துல ஒரு ஏவல் பொருள் சரிங்களா, இடி என்னும் ஒரு ஏவல். அடுத்து சொல் பாருங்கள், இடை. இடை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், என்னது அறைன்னு பார்த்தோமா, என்னது நடு,
அறை என்று பொருள். அடுத்து வந்து என்னது பக்கம் என்று பொருள், சமயம் என்று பொருள். சரிங்களா? அடுத்து வந்து இடை. சரிங்களா? அடுத்த சொல் பார்ப்போமா? பாருங்க, அடுத்த சொல் வந்து இணை. சரிங்களா? 3 சொல் இணை, தன்னகரணை. இணை அப்படின்னா என்னது? உவமை. இணை வைத்தான் அப்படின்னு சொன்னது உவமை, ஒப்புமைப்படுத்தல், உவமை. சரிங்களா? அடுத்து வந்து என்னது? கண்ணிணை. சரிங்களா? கண்ணிணை. அடுத்து வந்து என்னது? இணை என்றால் கூந்தல் என்று பொருள். சரிங்களா? கூந்தல். அடுத்து வந்து என்னது? இணை என்றால் இணையாக, இணையர் அப்படின்னு சொல்லுவோம். மனைவியை வந்து இணையர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ துணைவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ துணை என்று பொருள். அடுத்து என்னது? இணைத்தல். ஜாயின் பண்ணுறோம்ல, இணைத்தல். இணை எனும் ஏவல் பொருளையும் உணர்த்தும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதழ் அப்படின்னா என்னது? பூவின் இதழ். இன்னொன்று வந்து பனையேடு. அடுத்து வந்து என்னது? உதடு, இலை. இது எல்லாமே வந்து என்னது? இதழ் அப்படின்ற சொல்லு. அப்புறம் என்னது? நம்ம நாளிதழையும் இதழ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இரவு அப்படின்னா ராத்திரி. அடுத்து இரவு அப்படின்னா என்னது? வறுமை. இரவல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இரவு அப்படின்னா என்னது? வறுமை, இல்லாததான் வாங்க. அடுத்து என்னது? இரத்தல். என்னது? இறந்து வாங்குதல், இரத்தல். பெக்கிங், பிச்சை எடுத்தல். சரிங்களா? இரத்தல் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்கள், இருள் என்றால் என்னென்ன பொருள்? இருள் என்றால் டார்க், இருட்டு என்று பொருள், கருமைன்னு. அடுத்து உண்மத்தன். சரிங்களா? உண்மத்தன் என்று பொருள், கருமை என்று பொருள். சரிங்களா? இருள்னா என்னது? நரகம் என்று பொருள். இருள் என்றால் யானை என்று பொருள். அப்புறம் என்னது? இருள் அப்படின்ற ஒரு ஏவல். சரிங்களா? இருள் அப்படின்ற ஒரு ஏவலை குறிக்கும். அடுத்த சொல் பார்ப்போமா? பாருங்க, அடுத்த சொல் இருங்க கொஞ்சம் இறைக்கிறேன். ஓகே, அடுத்த சொல் பாருங்க, இறை. இந்த இறைன்னு என்னது? உணவு என்று பொருள். சரிங்களா? இந்த இறை வந்து உணவு என்று பொருள். மயங்கொழியும் நம்ம பார்ப்போம். அடுத்து என்னது? இறைதல், நாய்ஸ். ஒரே இறைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், நாய்ஸ். அதே போல் பறவையூன். சரிங்களா? இறைச்சி, பறவையூன் இருக்குல்ல, பறவையினுடைய அந்த சதை ஃப்ளஷ் இருக்குல்ல, அதை வந்து என்னது? இறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பறவையினுடைய ஊனை வந்து என்னது? இறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இறைதல், இறை அப்படிங்கிறது ஏவல். இன்னொன்று வந்து இறைத்தான், நீர் இறைத்தான் அப்படின்ற பொருளாக அந்த பொருளையும் வரும். சரி, அடுத்து பார்ப்போமா? இல். இல் அப்படின்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்னென்னா, இல் என்றால் வீடு, இல்லாள் அப்படின்னு சொல்லி மனைவியை சொல்லுவோம். அதனால் மனைவி அப்படின்ற பொருள் வரும். அதே போல் சா, இல்லை. அப்போ சா, டெத் அப்படின்ற பொருள் வரும். அதே போல் இல் அப்படிங்கிறது என்னது? இடம், வீடு அப்படின்ற பொருள், இடம்னு குறிக்கும். அடுத்து பாருங்கள், இழை. இந்த இழை வந்து என்னது? நூற்கும் நூல், நூல் இலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்னது? ஆபரணம். இதை வந்து இழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இழை என்னும் ஏவல். இலை அப்படின்னா என்னது? பதித்தல், முத்துக்கள் இழைத்ததுன்னு, முத்துக்கள் பதித்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ இழை அப்படிங்கிறது ஒரு ஏவல் பொருளையும் வரும். அடுத்து இந்த இழை பாருங்கள், இளைஞன் வருவோம். நம்ம இளைஞனுக்கு சொல்லக்கூடிய இலை தான் இலை. என்னது? இந்த இலைனா மேகம் என்று பொருள், வேலி என்று பொருள். அடுத்து வந்து என்னது? தலைக்காவல் என்று பொருள். சரிங்களா? வேலி, தலைக்காவல். அடுத்து வந்து என்னது? இளமை என்று பொருள். இலை, இழைத்தல், இழைச்சிட்டான்னு அந்த உடம்பு மெலிதல் இருக்கு இல்லையா, அந்த பொருள். அப்போ இலை என்னும் ஏவல் பொருளையும் வரும். அதே போல் இளைஞனையும் குறிக்கும். அடுத்து பாருங்கள், இறப்பு என்ற சொல் என்னென்ன பொருளில் வரும் அப்படின்னா, சா. அடுத்து வந்து முகடு, போக்கு, மிகுதி போன்ற பொருள்கள் தான் வரும். சரி, அடுத்து பாருங்கள், இறால். இறால் மீன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இறால் ஓர் மீன். இறால்னா மீன். அடுத்து வந்து பாருங்கள், இறால்னா எருது. இறால்னா வந்து என்னது? தேன் கூடு என்ற பொருளில் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இறை. இந்த இறைன்னு இறைவனை குறிக்கக்கூடியது, அரசன். சரிங்களா? குடியிறை. அடுத்து வந்து என்ன? கையிறை. சரிங்களா? அடுத்து வந்து தலை. அடுத்து பெருமை. அடுத்து வந்து என்னது? வீட்டிறப்பு. அடுத்து வந்து இறை அப்படின்ற ஒரு ஏவல். சரிங்களா? இறை அப்படின்ற ஒரு ஏவல் பொருளில் வரும். சரிங்களா? இதில் இல்லாத, விளக்கம் இல்லாத வந்து நம்ம மயங்கொழி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த இறைன்ற ஏவலும் இந்த இறைன்ற ஏவலும் என்ன பொருளில் வரும்னா நமக்கு மயங்கொழியில் கொடுத்துருப்பாங்க. மயங்கொழி நிறைய புத்தகங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு புத்தகங்களில் இருக்கக்கூடிய மயங்கொழியும் பார்ப்போம். ஆல்ரெடி வந்து உங்களை வந்து மயங்கொழி சொல் அகராதின்னு ஒரு புக்கு படிக்க சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட அதில் இருக்கிற மயங்கொழி சொல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புத்தகங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம அதையும் ஒரு முறை பார்த்துட்டோம்னு வச்சுக்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாயிரும். சரிங்களா? ஏன்னா ஒரு புத்தகத்தில் இப்போ இந்த இறைக்கு ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு புத்தகத்தில் இன்னொரு பொருள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல இந்த ஒரு சொல்லுக்கு இந்த 4ஐயும் சேர்த்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு பரிச்சயமானது, பழக்கப்பட்டதை எளிமை ஞாபகம் வச்சுக்கோம், பழக்கப்படாத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்த சொல் பார்த்துடலாங்களா? பாரு, அடுத்த சொல் வந்து என்னது பாருங்கள், ஈ. ஈனா நமக்கு தெரியும். ஈனா என்னது? அது ஒரு வகை வண்டு, ஒரு வகை பூச்சி.
சரிங்களா. அடுத்து வந்து என்ன, ஈனா என்னது தருதல், ஈதல் அப்படின்ற பொருள். பாருங்கள், ஈனா என்னது ஹவுசி, வண்டு. அடுத்து பாருங்கள், அதாவது என்னது ஹவுஸ் ஃப்ளை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி, ஈ. அடுத்து வந்து வண்டு. அடுத்து வந்து என்னது ஈ, தேன், ஈ தேனி. அடுத்து வந்து என்னது ஈ என்னும் ஏவல், ஈதல் அப்படின்ற ஏவல் பொருளையும் வரும். அடுத்து பாருங்கள், ஈமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமம்னா சுடுகாடு என்று பொருள், விறகு என்று பொருள். சரிங்களா, விறகு அதாவது நெருப்பு வைக்க உதவக்கூடிய விறகை வந்து ஈமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து ஈரம்னா என்னது குளிர்ச்சி என்று பொருள், அன்பு என்று பொருள், கிருபை என்று பொருள், பண்பு என்று பொருள், அழகு என்று பொருள், அறிவு என்று பொருள். சரிங்களா, இத்தனை பொருளை வந்து ஈரம் என்ற சொல் வந்து தரும். அடுத்து ஈழம்ன்ற சொல் வந்து என்னது, ஈழம்னா கல். நம்ம மறுமலர்ச்சியில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஈழவ சமுதாய மக்கள் அவருடைய நலனுக்காக வந்து நாராயணகுரு அவர்கள் வந்து உழைத்திருப்பார். கேரளாவில் இருக்கக்கூடிய ஈழவ சமுதாய கல்லிறக்கும் தொழிலை கொண்ட ஈழவ சமுதாய மக்களுக்காக வந்து நாராயணகுரு வந்து பாடுபட்டுப்பார். அப்போ ஈழம்னா என்னது கல் என்று பொருள். இன்னொன்று வந்து என்னது ஈழம் அப்படின்னா இலங்கை என்று பொருள். ஈழம் அப்படின்னா பொன் என்றும் பொருள் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஈறு அப்படின்னா ஈறு என்ற சொல் உணர்த்தக்கூடிய பல பொருள் என்னென்னா உவர் நிலம் என்று பொருள். சரிங்களா. அடுத்து வந்து என்னது ஈறுனா இறுதி, முடிவு என்று பொருள். அடுத்து உடு என்ற சொல் வந்து என்னது, உடுனா விண்மீன், நம்ம பார்த்துருப்போம், விண்மீன் என்று பொருள். அகழி என்று பொருள். உடுனா என்னது அகழி என்று பொருள். அம்பு என்று பொருள். ஆடு, அதாவது வெள்ளாடு இருக்குல்லையா, கோட், அந்த பொருளில் வரும், டான்ஸில் வராது. சரிங்களா. உடு என்றால் ஆடு, கோட்டுன்ற பொருளில் வரும். அதே போல் உடு என்னும் ஏவல். சரிங்களா, உடுத்தல், உடை உடு அப்படி சொல்ல, உடை உடுத்து, உடை உடு அப்படி சொல்ல, அந்த ஏவல், டு ட்ரெஸ், உடை உடு அப்படின்ற ஏவல் பொருளில் வரும். சரிங்களா. பாருங்க, இந்த இறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இறை தான் டு போர் அவுட், அதாவது நீர் இறைன்னு சொல்லும் இல்லையா, நீர் இறைத்தல், அந்த இதுக்கு இந்த இறை தான் வரும். அப்புறம் மயங்குழியில் பார்க்கலான்னு சொன்னால் இதுலேயே இருக்குது பாருங்களே, டு போர் அவுட் அப்படின்னா என்னது, நீர் இறைத்தல், நீர் இறைத்தலுக்கு இந்த இறை தான் வரும். அதே போல் அந்த இன்னொரு இறைக்கு என்னென்னு பார்த்துடலாங்களா. இறை என்பவெல்லாம் இருக்குது, டு பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சவுண்டு இறைத்தல், அந்த பொருளில் வரும். சரிங்களா. பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், என்னது பயங்கரமாக இறைச்சல் ஆயிடுச்சு, அப்போ என்னது சவுண்டை எழுப்பும்ல, இறைச்சல், அந்த பொருளில் வரும். அடுத்து பார்த்துக்கலாம், உடை பார்த்துடலாமா. பாருங்கள், உடை அப்படின்னா என்னது, உடைனா உடுப்பு என்று பொருள், ட்ரெஸ்ஸு. சரிங்களா. அடுத்து வந்து என்னது உடைமை என்று பொருள், செல்வம் என்று பொருள். அடுத்து என்னது உடை எனும் ஏவல், பிரேக் பண்ணுறோம்ல, உடைத்தல், பானையை உடை, அந்த பொருளில் வரும். அடுத்து உத்தரம் அப்படின்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னா, உத்தரம்னா என்னது, இது வந்து எதிர்ச்சொல் அப்படின்ற பொருள் தரும், விடை என்ற பொருள் தரும். சரிங்களா, எதிர்ச்சொல் விடை. சரிங்களா, ரிப்ளை ஆன்சர். அடுத்து வந்து என்னது உத்தரம்னா வடக்கு என்று பொருள். உத்தரம்னா என்னது, உத்தரம், வீட்டு உத்தரத்தை வந்து ஒற்றை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தரம் மேலே, அப்போ என்னது, அப்போ உயர்ச்சி, ஹைட்டு அப்படின்னு பொருள். உத்தரம்னா என்னது ஊழித்தி. சரிங்களா, ஃபைனல் டிலீக் ஃபார் ஃபயர், அதாவது ஊழித்தி, ஃபைனல் டிலீக் ஆஃப் ஃபயர், அந்த இறுதியில் வைக்கக்கூடிய தீ இருக்குல்லையா, உத்தரம் அப்படின்ற ஊழித்தி, நீண்ட தீயை வந்து என்னது ஊழித்தி. ஊழினா நீண்ட காலப்பகுதி அப்படின்னு பார்த்துருப்போம், அந்த இடத்துல தான் சொன்னேன். நான் இது கூட கிளியராக கூட செக் பண்ணிட்டு சொல்லேன். சரிங்களா, ஊழித்தி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து உந்தி அப்படின்னா என்னது, உந்தினா கொப்புள், நம்ம தொப்புள்னு சொல்கிறோம்ல, அது வந்து கொப்புள். சரிங்களா, நாவல். சரிங்களா, தொப்புள் அப்படின்னு அர்த்தம். அதே போல் உந்தி அப்படின்னா என்னது, ஆறு என்று பொருள், கடல் என்று பொருள். மகளிர் விளையாட்டில் ஒன்று வந்து என்னது உந்தி. சரிங்களா, மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டில் ஒன்று தான் வந்து என்னது உந்தி. அடுத்து பாருங்கள், உரம் அப்படின்ற சொல் விளக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஊக்கம், எனர்ஜின்ற பொருள் தரும். அடுத்து வந்து என்னது மார்பு அப்படின்ற பொருள் தரும். சரிங்களா, உரம்னா மார்பு. அடுத்து வந்து என்னது வலிமை, ஸ்ட்ரென்த்து. உரம், நல்லா மனசை வந்து உரம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் உரத்தை காட்டிலும் மன உரமே முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது உரம்னா வலிமை என்று பொருள். அடுத்து வந்து என்ன திண்மை, ஒரே பொருள் தான். சரிங்களா. அடுத்து உரம் என்றால் ஞானம், விஸ்டம் என்று பொருள். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், உரு என்று சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னா, உருன்னா உருவம், உடல் என்று பொருள், வடிவம். சரிங்களா, ஷேப்பு, ஃபார்ம், வடிவம் என்று பொருள். அதே போல் உருனா என்னது கலர், நிறம் என்று பொருள். உருனா வந்து என்னது நோய் என்று பொருள், டிசீஸ். சரிங்களா. அதே போல் ஆங்கிரி, கோபம். உரு என்றால் கோபம் என்று பொருள். சரிங்களா. அடுத்து உரை அப்படின்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா உயர்ச்சி, பொன். சரிங்களா, பொண்ணு. அடுத்து வந்து சவுண்டு, உரை, பேசுகிறது சவுண்டு வருது இல்லையா, அந்த ஒலி, அப்போ ஒலி. அடுத்து வந்து என்ன உரை என்னும் ஏவல், டு சே,
உரை, உண்மைய உரை அப்படின்னு சொல்லுவோம்ல, பேச சொல்கிறோம்ல, அந்த உரைங்கிற ஏவல் பொருளை தரும். அடுத்த சொல் பார்ப்போமா? உறுதிங்கிற சொல். நான் இந்த பேஜோடு நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பேஜ் வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். சரிங்களா? இதோடு முடிச்சுக்குவோம். பாருங்க, உரை பார்த்துட்டோமா? எனது உறுதி, உறுதின்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னா, உறுதினா எனது நிலை, உறுதியாக அந்த இடத்துல உறுதி பண்ணு, அது நிலை நிறுத்து, உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்னது? நிலை நிற்கணும், நிலை. அடுத்து என்னது? வல், உறுதி, அப்படி உறுதி, அப்புறம் உறுதியாக இருக்குது அப்படின்னா அது வலிமையாக இருக்குது, பவராக இருக்குன்னு தான் வல். அடுத்து வந்து என்னது? நன்மை. அடுத்து வந்து என்னது? கல்வி என்று பொருள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உரை என்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா படைக்கலக்கூடு. சரிங்களா? படைக்கலக்கூடு. அடுத்து வந்து பாருங்கள், பிறை அப்படின்னு சொல்கிறாங்க, பிறை. அடுத்து வந்து பாருங்கள், மலை என்று பொருள் தரும். உரைனா என்னது? மலை என்று பொருள். அடுத்து உரைனா வாழ்நாள் என்று பொருள், லைஃப் டைம். உரைனா என்னது? வாழ்நாள் என்று பொருள். அடுத்து உரை என்னும் ஏவல். சரிங்களா? அதாவது இந்த உரைதல், நீர் உரைதல் அப்படின்னு சொல்லி அந்த பொருள், ஏவல் பொருளில் வரக்கூடியது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதோட வந்து நம்ம இந்த பல பொருள் தரும் ஒரு சொல். சரிங்களா? பல பொருட்கள், இந்த ஒரு சொல்லுக்கு இந்தந்த பொருள்களாக இருக்கும். அந்த வீடியோவில் முதல் பாகம் முடிச்சிட்டோம். இரண்டாம் பாகத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன் வேணும், அந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியலன்னா அழகாக வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரு சில விஷயங்களுக்குலாம். அப்போ நான் கூட அந்த இறை வந்து அப்படி தான் கண்டுபிடிச்சேன். இந்த இறைக்கு வந்து எனக்கு டு போர் த வாட்டர் அப்படின்னோடனே கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஓகே, போர்னா நீர் ஊற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஓகே, அப்போ அந்த மாதிரி நமக்கு புரியாததுக்கு நமக்கு அவங்களே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் வலி அப்படின்னா என்னது? அது ஸ்ட்ரென்த்து, பவர்னு சொல்லி எந்த இடத்துல நம்ம எந்த பாயிண்டில் அதை மீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆங்கிலத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். சரிங்களா? கொஞ்சம் கடினமாகவே இருந்தாலும் இது நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஒரு சொல் தரும் பல பொருள் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதே போல் ஒரு பொருள் பன்மொழியுமே வந்து என்னது? ஒரு பொருள் தரக்கூடிய பல மொழியும் நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? அதே போல் பல பொருள் தரும் ஒரு மொழியும் நமக்கு சிலபஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிட்டோம்னா நம்ம இதை தாண்டி வேறு எங்கிட்ட வந்துட போகுது, அந்த ஒரு தைரியம் நமக்கு வந்துடும். நமக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டாலே நம்ம எக்ஸாமை ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அவுட் சோர்ஸ்ன்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கையும் படிக்காமல் விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸ்கூல் புக் மஸ்ட்டு. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சொல், பொருள், இலக்கண குறிப்பு, எதிர்ச்சொல் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். முக்கியமாக இலக்கணம், ஸ்கூல் புக்கோட இலக்கணம் தான் வந்து அடிப்படையேன்னு. அந்த அடிப்படையை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மயங்கொலி சொல் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், பொருள் புரிஞ்சு. அதே போல் சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல், ஒரு பொருள் பன்மொழி, பல பொருள் தரும் ஒரு சொல், வேற என்ன, மரபு தொடர், உவமை தொடர், இது எல்லாமே பாருங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கான்செப்டாக புரிஞ்சிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கில் இருக்குது. கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்செப்டோடைய அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ வேர்ச்சொல் கேள்வி கேட்டாலும் கான்செப்ட் அடிப்படையில் தான் இருக்கும், புணர்ச்சி கேட்டாலும் கான்செப்ட் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ கான்செப்டில் கிளியர் ஆகணும். இலக்கணம் வந்து கான்செப்ட். ஸ்கூல் புக் இலக்கணத்தை நல்லா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, மீண்டும் ஸ்கூல் புக் இலக்கணத்தை நல்ல முறையில் படிச்சுக்கோங்க. விட்டுறாதீங்க. வெறுமனே அவுட் சோர்ஸ் மட்டுமே பார்த்துட்டு, வெறுமனே மரபு தொடர், உண்மை தொடர், பழமொழியை மட்டுமே பார்த்துட்டு போனீங்கன்னா, ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து அதிக கேள்விகள் இடம்பெறும். அடிப்படை மாறாமல், அடிப்படை தெரிஞ்சால் தான் நமக்கு தேர்வு எளிமையாக இருக்கும். அப்போ அடிப்படை எங்கே இருக்குது? ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை முதல்ல முடிங்க. ஸ்கூல் புக்கை கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. வெறுமனே அவுட் சோர்ஸை மட்டுமே தமிழுக்கு படிச்சுட்டு போக வேண்டாம். சரிங்களா? அவுட் சோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட். ஃபஸ்ட்டு யூ ஷுட் கம்ப்ளீட் த ஸ்கூல் புக், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவுட் சோர்ஸ்க்கே வரணும். சரிங்களா? ஓகே, மீதம் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.